ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டியில் பார்ட் 6 வீடியோ பார்க்குறோம். 6வது வீடியோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் முகவரி அது வரைக்கும் பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? வாங்க. இப்போ முகவரி அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அது ஃபஸ்ட்டு நான் அந்த போன கிளாஸில் முகவரி பற்றி எடுத்துப்பேன் சொல்லலை. முகவரி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கிறத பார்த்து தான் நம்மளும் முகவரி அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறது அங்கே அமெரிக்காவில் வச்சுருக்கிறத பார்த்து தான் நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளும் எடுத்தோம். ஓகேவா? அதுதான். அடுத்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் பார்க்க முன்னாடி அது எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பகுதி 3 வந்து இருக்குது. அடிப்படை உரிமை எங்கே இருக்குது? பகுதி 3 இருக்குது. சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35 வரைக்கும் வந்து அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவு தான். சட்டப்பிரிவு ஆர்டிகல் எது வரைக்கும் இருக்குது? 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. பகுதி 3 இருக்குது. சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ பகுதி 3 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பகுதி 3 என்ன நினைக்கிறாங்க? இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை தான் என்ன சொல்கிறாங்க? இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? அரசாங்கத்திடமிருந்து குடிமகனை பாதுகாக்க இவ்வுரிமை பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்திட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற மனிதர்களை நம்ம மக்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட உரிமை தான் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இது வந்து பயன்படுது. இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அதுக்கு தான் பயன்படுது. அரசாங்கத்திட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்ண அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அரசியல் ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது எதுன்னு கேட்டால் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லணும். அரசியல் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதே இது அமெரிக்காவிலேருந்து தான். முகவுரையும் அமெரிக்காவிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். அடிப்படை உரிமைகளும் எங்கேருந்து எடுத்துப்போம்? அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அமெரிக்காவில் இது நம்ம வந்து இப்போ அடிப்படை உரிமைகள்னு வச்சுப்போம் இல்லையா பேர். அங்கே எப்படி வச்சுப்பாங்கன்னா அமெரிக்காவில் உரிமைகள் மசோதா அப்படின்னு வச்சுப்பாங்க. அமெரிக்காவில் எப்படி வச்சுப்பாங்க? உரிமைகள் மசோதா அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்குது பாருங்கள். சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை அல்லது சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறது இப்போ இல்லை, நீக்கிட்டாங்க. இப்போ பார்த்தலாம் அதையும். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது 6 உரிமைகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 7 உரிமைகள் இருந்தது. அதில் இப்போ சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க. ஆர்டிகல் 31 அப்படிங்கிறத வந்து நீக்கிட்டாங்க. இப்போ அடிப்படை உரிமைகள் என்ன இருக்குது? 6 உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை அல்லது சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு 6 உரிமைகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஆர்டிகல் சமத்துவ உரிமை என்னது? ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. சுதந்திர உரிமை எதுலேருந்து எது இருக்குதுன்னா 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23, 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ஆர்டிகல் 23, 24. மத சுதந்திர உரிமை வந்து ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து ஆர்டிகல் 29, 30. ஓகேவா? 2 உரிமை. ஆர்டிகல் வந்து 29, 30 கலாச்சார உரிமை வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துரிமை வந்து 31, அது வந்து அடிப்படை உரிமைகளில் இல்லை. ஓகேவா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிகல் 32. ஓகேவா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வாரும் உரிமை என்னது? ஆர்டிகல் 32. ஓகேவா? இதை தான் ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். சமத்துவ உரிமைனா என்ன, சுதந்திர உரிமைனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1977 மொரார்ஜி தேசாய் வந்து ஆட்சியில் இருந்திருப்பார். 1977 வந்து மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் இருந்திருப்பார். அப்போ சட்டத்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. எப்போனா 1978, அடுத்த வருஷம் 44வது சட்டத்திருத்தம். 1978 44வது சட்டத்திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க. சொத்துரிமை பார்த்தோம் இல்லையா? பிரிவு 31 ஆர்டிகல் வந்து 31. அதை என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் கேட்பாங்க. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1978 44வது சட்டத்திருத்தம். ஓகேவா? சொத்துரிமை பிரிவு 31 அப்படிங்கிறது நீக்கிட்டு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சட்ட உரிமையாக இருக்குது இல்லையா? அடிப்படை உரிமையாக இல்லாமல் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. ஓகே, எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 300A கீழ் வந்து வச்சுருக்காங்க. பகுதி 12 300A அப்படிங்கிற ஆர்டிகல் கீழே வந்து வச்சுருக்காங்க. சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு சட்ட உரிமையாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது என்னென்னா
நாடாளுமன்றம், சட்டமன்றம், அரசு பொதுத்துறைகள், அரசு ஊழியர்கள் என யாரும் அடிப்படை உரிமையை பிரிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளோம். இது எதுக்கு நான் இப்படி நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை வந்து அரசுகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு அடிப்படை உரிமையை அரசுகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு, ஓகேவா? அதாவது அரசுனா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, அரசுனா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வேலை பார்ப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் சர்வீசஸ். அதாவது நம்மகிட்ட இருந்து உரிமையை பறிக்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டம் வந்து இப்போ ஆர்டிகல் 12, 13 அப்படிங்கிறது, அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது ஒவ்வொரு துறைகளும் சரி, எல்லா அரசு ஊழியர்களும் யாருமே வந்து அடிப்படை உரிமையை வந்து நம்மகிட்ட மக்கள்கிட்ட வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம இந்த சட்டத்தின் மூலமாக, ஆர்டிகல் மூலமாக நம்ம கேஸ் வந்து போட்டால் நமக்கு சாதகமாக தான் வரும், ஓகேவா? அந்த இதுதான் ஆர்டிகல் 12 வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த அரசுன்னு இவங்களை பொதுவாக சொல்லுவாங்க, ஓகேவா? நாடாளுமன்றம், சட்டமன்றம், அரசு பொதுத்துறைகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் எல்லாரையும் எப்படி சொல்லுவாங்க, பொதுவாக அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, ஓகேவா? அரசு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த அரசுகிட்ட இருந்து நம்ம அடிப்படை உரிமையை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருப்பாங்க ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 பாருங்கள், அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டம் செல்லாது அப்படின்னா, அதாவது அடிப்படை உரிமை நமக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக இப்போ எனக்கு ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ எனக்கு ஒரு பேச்சுரிமை வந்து எனக்கு இந்த இடத்துல பேச விடலை அப்படிங்கிறது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதிராக நான் வந்து கேஸ் போடுவேன். அதுக்கடுத்தா என்னோட எதிராக இருப்பாங்க இல்லையா, அவங்க கேஸ் போட்டால் அவங்க கேஸ் செல்லாது, நமக்கு தான் சாதகமாக வரும். அந்த மாதிரி அது ஆர்டிகல் 13 வந்து சொல்லுது, ஓகேவா? அடிப்படை உரிமைக்கு எதிராக வந்து எதிராக சட்டம் எது போட்டாலும் செல்லாது. இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து அடிப்படை உரிமைக்கு இப்போ சட்டம்லாம் போடுவாங்க இல்லையா, திருத்தம்லாம் செஞ்சு சட்டம்லாம் போடுறாங்க இல்லையா, அதுலேயுமே சரி அடிப்படை உரிமைக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு சட்டம் போட்டால் கூட அந்த சட்டம் வந்து செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடும், ஓகேவா? அந்த சட்டமே எடுத்து இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் ஆர்டிகல் 13 வந்து சொல்லுது, ஓகேவா? ஓகே. அடுத்து சமத்துவ உரிமை அப்படிங்கிறது எது ஆர்டிகல் 14 18 வரைக்கும் வந்து இருக்குது. சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரைக்கும், ஆர்டிகல் 14 18 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் அப்படியே நான் சொல்ல சொன்னீங்கன்னா மைண்டில் ஏறிடும். அதனால் இப்போ அப்படியே ஆர்டிகல் படிச்சுங்க, மொத்தமாக படிக்கும்போது வந்து கஷ்டமாக தெரியும், இவ்வளோ ஆர்டிகல் படிக்கணுமா அப்படின்னு மண்டையில் நிற்கவும் செய்யாது. அதே மாதிரி மொத்தமாக ஆர்டிகலாக படிச்சுட்டே இருந்தால் கூட மைண்ட் செட் ஆகாது. அதனால் ஒவ்வொரு உரிமையாக பார்க்கும்போது அப்போவே முடிச்சுருங்க. இப்போ சமத்துவ உரிமைனா அந்த ஆர்டிக்கலை முடிச்சுட்டு அடுத்து வாங்க, ஓகேவா? அந்த மாதிரி படிங்க. இப்போ ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்போ இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு, பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவிலையும் இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அமெரிக்காவில் எப்படி இருக்குது, சட்டத்தின் முன் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதே நம்ம இந்தியாவில் எப்படி வச்சுக்கோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு இருக்கா, அங்கே வந்து சட்டத்தின் முன் அனைவரும் பாதுகாக்க வேண்டும்னு ஆர்டிகல் வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா? சட்டத்தின் முன் என்ன செய்யணும், அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டிகல் 14 என்ன, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சோம்னா பிரிட்டன், அமெரிக்கா ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனால் பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து பார்ப்போம் கடைசியாக இது எங்கெங்கேருந்து எதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் மாதிரி போட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. அடுத்து இது ஏவி டைசி இருக்கா இல்லையா, ஏவி டைசி ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற நூலில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஏவி டைசி இதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம டேரக்டாக சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி ஏவி டைசி வந்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற புக்கில் வந்து குறிப்பிட்டிருப்பார், ஓகேவா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 14 பார்த்துட்டோம். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காலையும் இருக்குது. அமெரிக்காவில் எப்படின்னு இருக்குது, சட்டத்திற்கு முன் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? அடுத்து 15 ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது பாருங்கள், மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் வந்து யாரையும் பாகுபாடு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5 அடிப்படையில் வந்து யாருமே பாகுபாடு வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் பொது வேலை வாய்ப்புகள்லையும் பாகுபாடு இந்த 5லையுமே வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 16 பாருங்கள், பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கணும், எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே எந்த ஜாதி எந்த மனம் எந்த விதமாக இருந்தாலும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் பாருங்கள். இது வந்து
பாருங்கள், ஃபஸ்ட்டு சட்டத்திட்டம் 1951. சட்டத்திட்டம் வந்து பண்ணலான்னு சொல்லி முகவுரை பண்ணலான்னு சொல்லி முதலே பார்த்துப்போம். கேசவானந்தா பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு அப்படிலாம் பார்த்துப்போம். அது வந்து முகவுரைக்கும் பார்த்துப்போம். சட்டத்திட்டம் வந்து ஆனால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அம்பேத்கரே சொல்லியிருப்பார். அடுத்தவங்களுக்கு வந்து காலம் மாறும்போது நீங்கள் வந்து சட்டத்திட்டம் வந்து படிக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? இப்போ அதன்படியில் முதல் சட்டத்திட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது 1951 என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 15 மற்றும் 16 மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளில், அதாவது ஜாதி கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் பண்ணிப்பார்? நேரு வந்து பண்ணிப்பார். அதாவது 1951 முதல் சட்டத்திட்டம் வந்து பண்ணுறாங்க. அதில் ஆர்டிகல் 15, 16 இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு வேலைகள் இருக்குல்ல அதுலேயும் வேலை கல்வி எல்லாத்துலேயுமே, ஓகே, அடுத்து மாநில அரசு வேலைகள் இருக்குல்ல அது எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிட்டாங்க, வேலைவாய்ப்பு அடிப்படையில், அதாவது ஜாதி அடிப்படையில் கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து என்ன ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படி சொல்லி முதல் சட்டத்திட்டத்தில் வந்து பண்ணிட்டாங்க. அந்த ஒரு இதுக்கு மட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மதமினம் ஜாதி பாலினம் பிறப்பு எதன் அடிப்படையுமே வந்து பாகுபாடு வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இதில் வந்து ஜாதி அடிப்படையில் வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் இந்த குடியரசுத் தலைவர் வந்து ஒரு முக்கியமான இந்த ஆர்டிக்கல் இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூடவே ஆர்டிக்கல் 340 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஜாதி அடிப்படையில் வந்து, அதாவது ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திற்கு ஆணையம் வந்து அமைக்க வேண்டும். அதாவது அவ்வப்போது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காலகட்டம், அதுன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வச்சுட்டு அவ்வப்போது அந்த சமூகம் வந்து எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அந்த சமூகத்துக்கு வந்து என்னது வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஆணையம் அமைச்சு அவங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுக்கணும். அதுக்காக வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 340 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஆணையம் அமைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் ஆணையம் என்னன்னு பாருங்க, காக்கா கக்கேல்கார் கமிஷன் அப்படிங்கிறது 1953. காக்கா கக்கேல்கார் கமிஷன். ஓகேவா? 1953. 55 வந்து இது அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நேரு வந்து அதை அப்போ வந்து அவ்வளோ இதாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கல. ஓகே. அப்புறம் மண்டல் ஆணையம் வந்து அமைச்சாங்க 1979. 78 வந்து தீர்மானம் செஞ்சு 79 வந்து மண்டல் கமிஷன் வந்து போட்டாங்க. அப்போ யாரோட ஆட்சி அப்படின்னா மொரார்ஜி தேசாயோட ஆட்சி. 1980 அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அதில் எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓபிசி அப்படின்னு பேர் வச்சார். மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் தான் 1980 என்ன அறிக்கை வெளியிட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லோரும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு மொத்தமாக எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஓபிசி அப்படின்னு பேர் வச்சார். ஓகேவா? அவங்களுக்கு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பாருங்கள், ஓபிசிக்கு 27%, எஸ்சிஎஸ்டிக்கு 22.5% ரிசர்வேஷன், மொத்தம் எவ்வளோ 49.5% வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து வந்திருப்பாங்க 1980. அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்து மண்டல் கமிஷன் திட்டத்தை வந்து அவர் வந்து கிடப்பில் போட்டார். கிடப்பில் போட்டார். இந்திரா காந்தி வந்து 1980 வந்து பார்த்துட்டு அப்போ தானே அந்த அறிக்கையை வெளியிடப்பட்டு பேரெலாம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்துட்டார். மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் யார் வந்துட்டார்? இந்திரா காந்தி வந்துட்டாங்க. அவர் வந்து அந்த மண்டல் கமிஷனோட திட்டத்தை வந்து பார்த்துட்டு என்னது கிடப்பில் போட்டார் அப்படியே. அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜீவ் காந்தி வந்திருப்பாங்க 1985. அவரும் வந்து இது அவ்வளோவா கண்டுக்கிற மாட்டார். அப்புறம் வந்தவர் தான் யார்? விபி சிங் அப்படிங்கிறவர் வந்திருப்பார் 1990. இவர் தான் வந்து இதை வந்து நிறைவேற்றிருப்பார். அதாவது இதை எடுத்து பார்த்துட்டு இதை கண்டிப்பாக இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டமாக வந்து நாடாளுமன்றம் வந்து இயற்றுவார். இதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கும். பிராமணர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கேன். எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பிராமணர்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அப்போ மூத்த சமூகம், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேலே இருந்திருப்பாங்க. அவங்க நிறைய படித்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து கம்மியாகும் இல்லையா, வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு போட்டியெல்லாம் அதிகமாகும் இல்லையா அவங்க சமூகத்துக்குள்ளே. அதனால் அவங்க வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்லிட்டு ஓகேவா. இவர் வந்து பிராமண சமூகம்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமூக நீதியின் தந்தை அப்படின்னு சொல்லிலாம் யார் விபி சிங்கை வந்து சொல்லியிருக்காரு. கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு, சமூக நீதியின் தந்தை அப்படின்னு சொல்லி விபி சிங்கை சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிறவரை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர். அப்போ தான் ஒரு வழக்கு வந்து வருது. என்ன வழக்கு அப்படின்னா இந்திரா ஷானே வழக்கு. இந்த பேர் முக்கியம். இந்திரா ஷானே வழக்கு அல்லது மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னா 1992. இந்திரா ஷானே வழக்கு அல்லது மண்டல் கேஸு எப்போ போடப்பட்டுச்சு 1992.
இதில் ஆர்டிகல் 16க்கு எதிராக வந்து இது இருக்குது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திரா ஷானே அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லியிருக்கோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு எதிராக வந்து இந்த சட்டம் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதுக்கு தீர்ப்பாக வந்து உச்சநீதிமன்றம் என்ன கொண்டு வந்துருச்சு அப்படின்னா, தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸும் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து 50% வந்து மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷன் எப்படி இருக்கணும், 50% மேலே வந்து இருக்கக்கூடாதான். ஓகேவா, 50% மேலே வந்து இருக்கக்கூடாதான். அப்புறம் 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் வாங்குவாங்க இல்லையா, அவங்க 1 இயருக்கு 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது ரிசர்வேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 8 லட்சத்துக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரீமி லேயர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கிடையாது. 8 லட்சத்துக்கு குறைவாக வந்து வருமானம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து வழங்குவாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அப்போ ரிசர்வேஷன் வந்து 50% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் வச்சுருந்தா அவங்களுக்கு கிடையாது, 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பதவி உயர்வில் வந்து ரிசர்வேஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பதவி உயர்வில் வந்து ரிசர்வேஷன் வேண்டாம், இந்த பதவி போகிறதுக்கு மட்டும் ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அரசு வந்து அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டுச்சு அப்படின்னா, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூக ஆணையம் அப்படின்னு சொல்லி உருவாக்குச்சு. NCBC அப்படின்னு 1993 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, க்ரீமி நான் க்ரீமி அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, சரி தேசிய பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் சொல்லி 1993 வந்து என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க. இந்த இது கொண்டு வந்ததுக்கப்புறம் ஓகேவா, அவங்களாம் பார்த்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தெல்லாம் கவனித்து அவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் அப்படிங்கிறது எப்போ அமைச்சாங்கன்னா 1993. இந்திரா ஷானே வழக்கு வந்து 1992. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அடுத்து க்ரீமி நான் க்ரீமி அப்படிங்கிறத அதாவது அதான் வருமானம் வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதா கண்காணிக்கலாம். யார் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் என்னது, ராம்நந்தன் குழு அப்படிங்கிறது. ஓகேவா, க்ரீமி நான் க்ரீமி என்பதை வந்து கண்காணிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட குழு தான் என்னது, ராம்நந்தன் குழு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பாருங்க, நமக்கு வந்து பதவி உயர்வில் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க இல்லையா இந்திரா ஷானே வழக்கில். அதுக்கு 77வது சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதவி உயர்வில் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 77வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க, எஸ்சி எஸ்டிக்கு பதவி உயர்வில் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது அவங்க வந்து அப்போ வந்து என்ன ரொம்ப அதாவது வறுமையில் இருந்துருவாங்க, அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பதவி உயர்விலையும் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 77வது சட்ட திருத்தத்தில். ஓகேவா, அப்புறம் ஆர்டிகல் 17 பாருங்கள். அடுத்து ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழித்தல். இப்போ நம்ம சமத்துவ உரிமையில் ஆர்டிகல் 14, 15, 16 அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கு அடுத்து நிறைய கமிஷன்ஸ் அடுத்த ஆணையம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது, அதனால் எல்லாமே படிச்சுடணும். ஓகேவா, சரி ஓகே. அடுத்து ஆர்டிகல் 17 அப்படிங்கிறத பாருங்கள், தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, தீண்டாமையை வந்து ஒழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் போடப்பட்ட சட்டம் தான் என்னது, ஆர்டிகல் 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு நேரு வந்து கொண்டு வந்தார். 1955 எப்படி கொண்டு வந்தார், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த ஆர்டிகல் அடிப்படையில் தான். ஓகேவா, கொண்டு வந்தாங்க. அது செயல்படுத்தணும் இல்லையா, சட்டமாக இருக்குது, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது, ஆர்டிகலாக இருக்குது, சட்ட விதியாக இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்காக தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எப்போ 1955. அதை இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1976 வந்து மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டாங்க, 1976 சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பெயரை வந்து மாற்றிட்டாங்க இந்திரா காந்தி வந்து. அதான் இப்போல்லாம் இருக்குல்ல PCR ஆக்ட்னு, அந்த இதுதான். ஓகேவா, அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்போ ஆர்டிகல் 17 வந்து என்னது, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1989. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. ஓகேவா, அது ஆர்டிகல் 18 பாருங்கள்.
இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 18 என்ன சொல்லியிருக்கு, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இராணுவ பட்டத்தை வந்து வச்சுக்கலாம், கல்வி சார்ந்த பட்டங்களை வந்து நம்ம பேருக்கு பின்னாடி வந்து வச்சுக்கலாம், மித்த பட்டத்தெல்லாம் வந்து வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. என்னென்னா பாலாஜி ராகவன் வழக்கு அப்படிங்கிறது 1995. பாலாஜி ராகவன் வழக்கு எப்போ, 1995. பாருங்கள், பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்பவை பட்டங்கள் இல்லை. அந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா. பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாமே பட்டங்கள் கிடையாது. ஆனாலும் அது பேருக்கு முன்போ பின்போ இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பட்டம் கிடையாது, இருந்தாலும் அது பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் வந்து வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ அதெல்லாம் உயர்ந்த விருதுகள் இல்லையா, அந்த விருதுகள் வந்து பட்டங்கள் கிடையாது. ஆனாலும் இதை வந்து நீங்கள் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. பாலாஜி ராகவன் வழக்கு 1995. ஓகேவா, நான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சமத்துவ உரிமையை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆர்டிகல் 14 18 வரைக்கும். இப்போ ஆர்டிகல் மட்டும் சொல்லுங்கள். ஆர்டிகல் 14 என்னது அப்படின்னு. ஆர்டிகல் 14 என்ன, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 15 என்ன, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வந்து என்னது பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகல் 16 என்ன, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 17 என்ன, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஒழித்தல். தீண்டாமை வந்து ஒழித்தல் சட்டம் வந்து 1955 கொண்டு வந்திருப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பு வந்து ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 என்ன, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் பார்த்தாச்சு சமத்துவ உரிமை அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ நம்ம இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு இப்போ சமத்துவ உரிமை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஷார்ட் வீடியோவாகவே இருக்கணுமே, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமைன்னு தனித்தனியாக. ஏன்னா நம்ம இந்த கேசஸ் இது எல்லாமே ஆர்டிகல் மட்டும் பார்த்துட்டு போனால் சீக்கிரமாக பார்த்துலாம். கேசஸ் எல்லாமே பார்க்கணுமா, அதனால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். நீங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க யாருமே, அதனால் ஷார்ட் வீடியோவாகவே இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் வந்து சுதந்திர உரிமை போடுறேன். ஓகே, ஒவ்வொரு வீடியோவை தனித்தனி நம்மளா சுதந்திர உரிமை, அடுத்த சமய சார்பு உரிமை, கல்வி சார்பு உரிமைன்னு சொல்லி. ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.